பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு, வர நம்பி. யார முறைக்கிறா? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க அடிக்கிறது ஆசிக்கிறீங்க. கோயிலுக்காக அவ்ளோ காசு கொடுக்குறீங்க, அவ்ளோ செலவு பண்றீங்க, பெயிண்ட் அடிக்கிறீங்க, மெயின்டைன் பண்றீங்க, கோயில் ஒண்டியில அவ்ளோ காசு போடுறீங்க. ப்ளீஸ் அதே காசு பில்டிங்ஸ்ல போடுங்க, ஸ்கூல்ஸ் கொடுங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இப்போ சொல்றேன், 14th of November கங்குவா நெருப்பு மாதிரி இருக்கும், நெருப்பு மாதிரி இருக்கும். கங்குவா கங்குவா கங்குவா. நெக்ஸ்ட். அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? இதெல்லாம் மயிர் தூக்கி போடு. பாத்தீங்களா, நீட் எக்ஸாமுக்கு எதிராக அண்ணன் எவ்வளோ ஆக்ரோஷமா பொங்கியிருக்காரு அப்படின்னு மாணவர்களோட உரிமைக்காக மயிர்னு சொல்லி கேட்டிருக்காரு. பா, என்ன ஒரு வீரம். ஆனா இப்படி இருந்த அண்ணன் இப்ப பாவம் மசாஜ் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காரு. தமிழ்ல சொல்லுங்களேன். அதாவது தடவி கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்ல வந்தேன். என்ன வச்சு 2 படம் எடுத்தாரு. இப்போ நான் அவரை பாஸ் தான் செல்லமா கூப்பிடுவேன். இப்போ அவரு டெப்டி சிஎம் ஆயிட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். திரையுலக கலைஞனவன், திறமையான மனிதனவன், தலை சிறந்த தலைமைக்கு தகுதியான மனிதனவன், தகுதியான மனிதனவன். அவன் இன்னும் திருந்தல மாமா. திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பா இருக்குல்ல, அதெல்லாம் இவரே வழியை கொண்டு போய் சம்பாதிச்சுக்கிட்டார். திமுகன்றது அரசியல் கட்சி, அதுக்கு எதிர்ப்பு இருக்கதான் செய்யும். 80% எதிர்ப்பு இருக்கும். அதையெல்லாம் தம்பகம் திருப்பினது யாரு? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நீ படுறா படிடா. கோயில் ஒண்டியில அவ்ளோ காசு போடுறீங்க, ப்ளீஸ் அதே காசு பில்டிங்ஸ்ல போடுங்க, ஸ்கூல்ஸ் கொடுங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுங்க. மறக்க போறாங்க ஐயா. கோயில் ஒண்டியில அவ்ளோ காசு போடுறீங்க. இன்னொரு வாட்டி உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், கை கால் ஒண்ணும் இருக்காது. போடா. நம்ம நினைச்சது நடந்துருமா, சிக்க மறுபடி திரும்புதமா. திமுகவில் இருக்கிறவன் நம்மளை விமர்சிக்காம இருக்கிறானா? இன்னைக்கு நான் இப்ப பேசிட்டே இருப்பேன், கீழே எவனா எழுதிட்டு இருப்பான். அவனை எழுதும். அது அவனுக்கு அவனுடைய பிறப்பு அடிப்படையில் அவனுக்கு ஊட்டப்பட்டு இருக்கிற காழ்ப்பு. அது அவன் அந்த கட்சியில் இருக்கிறான்றதுனால உடனே நம்மளை ஆதரிப்பான்லாம் அர்த்தம் கிடையாது. என்ன திமுகவில் இருக்கிறவன் நம்மளை விமர்சிக்காம இருக்கிறானா? போறாளே அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கிறாங்க. யாரா அந்த போட்டோ மாத்துறது? மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் தான் மாஸ்டர். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026ல வெர்ஷன் 2.2 லோடிங். இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆளணுமாமா? தமிழ்நாடவே எழுதிடுவாங்க, பில்டிங் ஃபுல்லா எழுதிடுவாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கப்புசு, கருணாநிதி ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் மூத்தரம் இங்கே போயிடும். கருணாநிதி இடம் இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் திருக்கோவிலூர் அருகே நடத்தப்பட்ட வாக்குச்சாவடி இளைஞர் அணி அமைப்பாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நிறைவடைந்த பிறகு அதில் கலந்து கொண்டவர்களுக்கு பியர் பாட்டிலுடன் அசைவ விருந்து பரிமாறப்பட்டதாக புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். உலகம் விடியுது சூரியனால, நல்ல குடும்பம் அடியுது போதையினால. இது விடி எல்லாச்சு காட்டு டாஸ்மார்க்க பூட்டி டவுட் பேசின பேச்சு எல்லாமே காத்துல போச்சு.